ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோசி வேல்ட். நம்ம இன்னைக்கு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சில மாதங்களாக போய்கிட்டு இருக்க நம்மளோட கரூர் துயர 41 பேர் பலி, இதை பற்றின இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் இறுதிக்கட்ட விசாரணையா, அதாவது பல விக்டிம்ஸ் இன்க்ளூடிங் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், அப்புறம் அப்படியே நிறைய விக்டிம்ஸ்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ டிஎம்கே கட்சியில இருந்த எக்ஸ் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இன்னைக்கு மார்ச் 17 இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட டெல்லிக்கு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. நேற்று இரவு பார்த்துருப்போம், அவர் வந்து சிபிஐ ஆபீஸுக்கு போறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு கேஷுவலான எப்படி அதுல வந்து நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு இதுலதான் போயிருக்காரு. சம்மன் கொடுத்துருக்காங்க, நான் போய் பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில தான் போயிருக்காரு. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சு வரும்போது அவர் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நார்மலா வருவாரா இல்ல வருவாரா, அந்த மாதிரி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. பட் ஆனா 3 விசாரணையிலுமே விஜய் அவர்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கருப்பு செட்ல போயிருந்தாரு, செகண்ட் டைம் போகும்போது ஒயிட் செட்ல போயிருந்தாரு, தேர்ட் டைம் போகும்போது மறுபடியும் கருப்பு செட். பட் அந்த தேர்ட் டைம் அவர் வெளியே வந்தது தோற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு தான் அங்கிருந்து வரவே செஞ்சாரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் அதே மாதிரி அதே பாணியில் எதனா கேம்பெயின் பண்ணிட்டு வருவாரா, இல்லைன்னா அவருக்கு கேம்பெயின் பண்ற மாதிரி எதனா பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுனா சிபிஐ ஆபீஸ்ல நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.